திண்ணன் இப்படி ஆடி பாடி சந்தோஷமா இருக்கும்போது அந்த குடுமிசாமியோட இடது கண்ணில் இருந்தும் ரத்தம் பீறிட்டு வருது. பீறிட்டு வந்த உடனே தொடச்சி பார்க்குறான், நிற்கல. துணினால் தொடச்சி பார்க்குறான், அப்பயும் நிற்கல. மூலிகை சாறு எடுத்து பிழிஞ்சு வைக்கிறான், அப்பயும் நிற்கல. சரி, நம்மளுடைய 2வது கண்ணையும் தோண்டி அவருக்கு பொருத்திடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தோண்ட போகிறான். தோண்ட போகும்போது அவன் நினைக்கிறான், நம்ம தோண்டிட்டோம்னா நமக்கும் 2 கண்ணும் தெரியாமல் போயிடும், எப்படி அவருக்கு சரியாக பொருத்த முடியும் அப்படின்னு நினச்சிட்டு தனது செருப்பு கால்னால் அவர் கண் இருக்கிற இடத்துல அழுத்தமாக அமுக்கி வச்சுக்கிட்டு தன்னுடைய கண்ணை தோண்ட போகிறான். அப்போ தான் ஒரு கை வந்து அவரை தடுக்குது. அதுதான் பார்வதி தாயின் கை. ஏன்னா சிவபெருமானின் இடது பாகம் பார்வதி தாயின் பாகம். அதனால் அவங்க வந்து தடுத்தாட்கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அசரீர் கேட்குது, கண்ணப்பா நில் அப்படின்னு. உடனே திண்ணன் நிற்கிறான். அப்போ தான் சிவபெருமான் அன்போட அவரை கண்ணப்பா அப்படின்னு சொன்னதுனால பிற்காலத்தில் அவருக்கு கண்ணப்பன் அப்படின்னும் கண்ணப்ப நாயனார் அப்படிங்கிற பேரும் அமைஞ்சது. இன்றைக்கும் காளஹஸ்தியில் அந்த கண்ணப்ப நாயனார் காவல் தெய்வமாக இருக்கார் சிவபெருமானுக்கு. நாம் அவரை வணங்கின பிறகு தான் சிவபெருமானை வணங்க முடியும் அப்படின்னு அவரே வரம் கொடுத்துருக்காரு. இதுதான் கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு. இவரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லும்போது, கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பருக்கும் அடியே அப்படின்னு சொல்லியிருக்காரு.